ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு வேலவன் ஸ்டோர்ஸில் நான் ஷாப் டூர் பண்ணும்போது நான் உங்களுக்காக காட்டியிருந்தேன் அந்த ப்ராடக்ட். பட் அங்கே வச்சு நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு 5 to 6 days முன்னாடியே வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட் நான் பார்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஸ்டாலையும் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஒருத்தங்க ஹேண்ட் கெஸ்டர்ஸில் வந்து ஒரு பைக் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அண்ட் அந்த வீடியோ பர்டிகுலராக நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலரோட வராது. உங்களுக்கு இது வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோலரோட உங்களுக்கு வரும். இதில் இருக்க அந்த மோட்டர்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாட் கேப்டர் மாதிரி இருக்கும். அந்த மோட்டர்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைக் மாதிரி இருக்கும். KGFல நம்ம அண்ணன் ஓட்டிகிட்டு வருவார்ல, அந்த மாதிரி பைக் மாடல்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வருது அண்ட் இதோட ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அன்பாக்சிங் முடிச்சுட்டு பார்ப்போம். அண்ட் இந்த ஏரியாவில் தான் வச்சு லைவ் டெஸ்டிங்லாம் பார்க்க போகிறோம். எங்கெங்கே எப்படி மாட்ட போகுதுன்னு தெரில. ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் கூட இவ்வளோ ஒயர்ஸ் தொங்காது. எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒயர்ஸ் தொங்கிட்டு இருக்கோம் சுற்றி. ஸோ ஓகே, டெஸ்டிங் பார்க்க போகிறோம். டிஃபர்மேஷன் மோட்டார் சைக்கிள் குவாட் கேப்டர். ஸோ 2-in-1 ப்ராடக்ட் இது. ஸோ இதோட சில மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாய்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக் ரிவ்யூக்கு டெக் ப்ராடக்ட்ஸ் எதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறேன் நான். ஸோ அது கூட வந்து ஒரு யூசர் மேனுவல். ஸோ ப்ராடக்ட் கூட நம்மளுக்கு வேறு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலர் பிளேட்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. இது ஆல்ரெடி நம்மளோட ட்ரோன்லேயுமே இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க 4. நெக்ஸ்ட் சார்ஜிங் கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்டர் கண்ட்ரோலோட சார்ஜிங் கேபிள். ஸோ இதுக்கு இங்கே தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ இதோட சார்ஜிங் கேபிள் தான் இது. அண்ட் நம்மளோட ட்ரோனோட சார்ஜிங் கேபிள் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெஸ்டர் கண்ட்ரோல். இதுலேயே வந்து இன்பில்ட்டாக பேட்ரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒர்க்கிங் எல்லாமே நம்ம கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரோன். சூப்பரில். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பைக், அது பைக்காக ஒர்க் ஆகிறதுக்கு சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதோடைய ஸ்டாண்ட். ஓகே, ட்ரோனோட பேட்ரி. ஓ வாவ். நான் இப்போ வாங்கியிருக்க இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம்ல ஜாய்ஸ்டிக்லாம் வச்சு, ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு, அந்த ரிமோட் வந்து உங்களுக்கு இதில் வராது. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து சென்சார் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எய்தர் நீங்கள் வந்து சென்சார் கண்ட்ரோல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கன்வென்ஷனல் கண்ட்ரோலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு கன்வென்ஷனல் கண்ட்ரோல் ப்ளஸ் வைஃபை கேமரா இதெல்லாமே ஒரு ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்சார் கண்ட்ரோல் இருக்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்க ஒரு ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ ட்ரோனில் கெஸ்டர் கண்ட்ரோல் வச்சு இருக்குது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2-in-1 பார்த்ததுனால இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணேன். பாகுபலி நம்மளோட கேம்பிங் டேபிள் எடுத்தாச்சு. கெஸ்டர் கண்ட்ரோல், ஃபேன்ஸ், இதான் அந்த பைக்கோட வீல்ஸ். இது இப்போ நாங்கள் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி செட் பண்ணுவோம். இதான் நம்மளோட ட்ரோன். நம்மளோட டிவைஸை வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பட்டன். ஓகே, பவர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நம்மளோட கெஸ்டர் கண்ட்ரோலரை வந்து அது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ வியர் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல்டு கார் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ கார்டு நான் போடுறேன் இந்த இடத்துல. இங்கே ஒரு ஐ கார்டு போடுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் கெஸ்டர் கண்ட்ரோலோட ஒரு பவர் ஆன் பட்டன். ஸோ ஆன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டான லைட் உங்களுக்கு க்ளோ ஆகிட்டுருக்குல்ல. இதுலேயுமே உங்களுக்கு வந்து லைட் க்ளோ ஆகிட்டுருக்கு, இதுலேயும் க்ளோ ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இது வந்து பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான டைம். உங்களோட ஹேண்டை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே ரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கெஸ்டர் கண்ட்ரோலில் இது ஜஸ்ட் நீங்கள் வண்டி அப்படி பிடிக்கணும்னு போகும்போது ஓடிப்பீங்க முட்டிப்பார். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். உங்களோட ரைட் ஹேண்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஸோ பவர் ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? வாடா வாடா, கீழே வந்துடுறா. வாவ், செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. நம்மளோட ஹேண்ட் கெஸ்டர் கண்ட்ரோலுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளோட கெஸ்டர் கண்ட்ரோலர் வெஹிக்கிள் குவாட் கேப்டர். ஐயோ, கீழே இருக்கு தெரியலையே. தரமான செயல். கீழே வரலன்னு சொல்லிட்டு அதை இடிக்க விட்டீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் கையை எப்படி வச்சுட்டு இருக்குது. பர்ஃபெக்ட். இது எங்கே போய் கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த ரீசனால தான் நான் போயிட்டு கிராஷ் பண்ணி கீழே விழ வச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவாட் கேப்டர் வந்து வேறு எங்கே ஏரியாவுக்கும் போயிடக்கூடாது. அப்புறம் ஃப்ரண்ட்டு ரியரு ரைட்டு ஓகே, ரோலிங் இன் ஃப்ளைட் ஓகே, லாங் ப்ரெஸ் வித் கிராவிட்டி சென்சார் மோட். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். கெஸ்டர் கண்ட்ரோல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த கெஸ்டர் கண்ட்ரோலர் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிடும். அண்ட் நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷார்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி விட்டு நீங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஃபார்வர்ட், பேக்வர்ட், ரைட், லெஃப்ட். இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப் ரைஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் பண்ணிங்கன்னா ஒரு ரொட்டேட் ஆகும். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆகும். ஸோ இதான் வந்து லாங் ப்ரெஸ்ஸோட கண்ட்ரோல்ஸ். அண்ட் இதை வந்து நீங்கள் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மோட்டரோட ஒர்க்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு குவாட் கேப்டரோட கண்ட்ரோல்ஸ் தான் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக்கோட கண்ட்ரோல்ஸ் கூட நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஒர்க்கிங் மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ பேர் ஆகிடுச்சு. பேர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் வந்து இங்கேயும் க்ளோ ஆகும். லைட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ப்ரெஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிடும். ஓகே, கமான். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் 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 ரைட் 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 இது ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டேபிளாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கிட்டு பாருங்கள். கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் பேக் எடுத்தீங்கன்னா அப் ரைஸ் ஆகுது. சூப்பரில். ஆனால் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரியே அது மூவ் ஆகிட்டே இருக்குது. அதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்ட்னு சொல்லலாம். பாவி, ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் என்னையே அட்டாக் பண்ண பார்க்குற நீ. காசு கொடுத்து வாங்கி
உன்னை விளையாடிட்டு இருக்கேன் நான். பார்த்தீங்கல்ல உங்கள் எவ்வளோ பேருக்கு இதில் ஒர்க்கிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது எல்லாமே மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குவிக்காக வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து பைக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஒர்க்கிங் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 வீல்ஸை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டுமே வந்து டம்மி வீல்ஸு, பின்னாடி இருக்க இந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களே இதான் வந்து பேக் வீலில் வரும். ஸோ நம்ம குவிக்காக ஃப்ரண்ட்டில் இருக்க செட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோல்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை புஷ் பண்ணி ஒரு லாக் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இதை லாக் பண்ணுறது எல்லாமே கூட. டயர் வந்து இந்த இடத்துல வர மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டு ஒரு லாக், சிம்பிள். ஃப்ரண்ட் வீல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பேக் வீலுக்குமே அதே தான், ரொம்பவே சிம்பிள் தான் ஃபிக்ஸிங் எல்லாமே. சிம்பிள், அவ்வளோதான். உங்களுக்கு பைக் ரெடி. இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, உங்களுக்கு 2-3 வாட்டி கீழே விழுந்துச்சு. அந்த டைம் இந்த ஹேண்ட்பேர் மட்டும் உடஞ்சிச்சு. அந்த ஹேண்ட்பேர் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பைக். பார்த்தீங்கன்னா அது KGF படத்தில் வர மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இது எப்படி ரைட்டு லெஃப்ட்லாம் மூவ் ஆகுது அப்படின்றது எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதெல்லாம் நான் பார்க்க போகிறோம். டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் காலி ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 to 30 minutes இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து விளையாடுற அளவுக்கு இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 15 minutes இல்லை 20 minutes வரைக்கும் கூட ஓட்டலாம். நான் ஒரு 20 minutes வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன். செம ஃபன்னாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை சார்ஜ் போட்டு நம்ம வந்து பைக்கோட ஒர்க்கிங்லாம் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே வச்சு ஐசக்கப் வந்து நம்மளை ஜாயின் பண்ணுவார். செமையாக இருந்துச்சு ப்ராடக்ட். பைக் வேணுமா? இப்படி தான் காட் கேப்டர், இப்படி தான் பைக் வச்சுக்கோ. டாடி ஆன் பண்ணிட்டா. இதுக்கு பேட்டரி இங்கே போடணும். போட்டதுக்கு அப்புறமா டிஃபார்மேஷன் பண்ணிக்கணும். காட் கேப்டர்லேருந்து பைக்கு டிஃபார்மேஷன் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். கீழே வை. இங்கே பாரு, இதுலேயும் ஆன் பண்ணிட்டோமா? ரெடி? பைக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பவர் ஆன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக்குக்கான கண்ட்ரோல்ஸ்க்கு நீங்கள் மாற்றணும். அதுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கெஸ்டர் கண்ட்ரோலில். இந்த பட்டனை வந்து நீங்கள் 3 times வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பைக்கான மோட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். 1 2 3. ஐயோ, ரெஸ்கியூ பண்ணிடு. பைக் ஓடுறா. ஐசக் நீ மேலே போய் உட்காரு. சிட் டவுன் கோ. ஓகே, ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஃபார்வர்ட். ஐசக் ஏன்டா அது கெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அது வேற இப்பதான் நல்லா வரும். இங்க பாரு, போதுமா? ஹாப்பியா? இந்த ரைட் பேக். ஏய் பைக் பாவம்டா டேய், ஏன்டா? சரி ஓகே. ஓகே, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பைக்கோட ட்ரோனோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then